கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to Sharon Samir. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கான விலாகோட ஹெட்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ், 60ஆம் கல்யாணத்துக்கு ரெடி ஆகலாமா அப்படின்ற மாதிரி உங்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட அப்பா அம்மாவுக்கு தாங்க நாங்கள் ரொம்ப அழகாக ஒரு சிம்பிளான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோட ஒரு அழகான கல்யாணத்தை நாங்கள் பண்ணோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன், ஷாப்பிங், அந்த மாதிரி தான் இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்க போகுது. என்னோட டேடியோட ரிட்டைர்மெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே ஆகிடுச்சுங்க. ரொம்ப அழகான செலிப்ரேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் இது வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா இந்த 60ஆம் கல்யாணத்துக்காக தான். ஏன்னா இதோட ஹெட்டிங்கே நான் எப்படி கொடுக்கலான் இருந்தேன்னா 6 to 60 வரை அப்படின்ற ஒரு டாபிக் மாதிரி கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்பாவோட சின்ன வயசு மெமரிஸ்லேருந்து அவரோட 60 வயசு வரைக்கும் இதுக்கப்புறமா வந்து ரொம்ப அழகான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் வரப்போகுது. ஸோ அந்த கிளிப்பிங்ஸில் ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த 60ஆம் கல்யாணம் முடியணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் உங்களுக்கு பஞ்ச் ஆஃப் வீடியோஸாக வரப்போகுது. ஷாப்பிங் தான் இப்போ முதல்ல டாஸ்க்காக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட் பார்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது முதல்ல நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா போத்தீஸ் வந்து இங்கே பாடியில் புதுசாக திறந்துருந்தாங்க கரெக்டாக அந்த டைமில் தான். ஸோ எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ் போய் பார்க்கலான்ட்டு. முக்கியமாக சாரீஸ் எல்லாம் அங்கே எப்பவுமே புதுசு நல்லாயிருக்கும். ஸோ அம்மாவுக்கு பட்டு புடவை, எங்களுக்கு புடவைன்ற மாதிரி ரொம்ப அழகாக வந்து பிளான் பண்ணி கொண்டு போயிருந்தோம். ஸோ எந்த புடவை எனக்கு எடுத்துருப்பேன்றதை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். அம்மாவோட புடவை, அப்பாவோட ட்ரெஸ்லாம் ரிவீல் பண்ணிவிடுவேன். பட் என்னோட நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். பெருசாக வீடியோஸில் எடுக்க முடியலங்க. டக்குன்னு இது அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுனால டைமே இல்லை. ஆனால் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, 60ஆம் கல்யாணம்லாம் இந்த மஞ்சள் பொடி ரொம்ப சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதில் அழகாக பச்சையும் வந்திருந்தது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப அழகாக ஒரு காம்பினேஷனோடு அமைஞ்சிருந்தது. ஸோ இதுக்கப்புறமா வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அந்த ஒர்க்லாம் இருக்குன்றதுனால இந்த புடவையை செலக்ட் பண்ணிட்டோம். நாங்களாம் ஷாப்பிங் ரொம்ப நேரம் பண்ணுவோம் பார்த்தோம். பட் ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸில் ஈவினிங்காக தாங்க போனோம். ஒரு 4 o'clock தான் கிளம்பி போனோம். கடன்ட்டு நாங்கள் அந்த 3 to 4 ஹவர்ஸில் வந்து முடிச்சிட்டோம். எல்லாமே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். குட்டீஸ்க்கான வேஷ்டி சட்டை 3 பேர் எங்கள் வீட்டில் பாய்ஸ்ன்றதெல்லாம் அவங்களுக்கு மேட்சிங்காக எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணி அதுவும் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். தங்கச்சி வந்து பெங்களூர் இருக்கிறதுனால அவள் வர முடியல. அவள் ஆன்லைன்லேயே செலக்ட் பண்ணிட்டா. அவளும் டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டா. ஸோ எந்த கலர் நம்மக்கிட்ட இல்லையோ அந்த கலர் எடுத்துடணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா ரொம்ப யோசிச்சு குழப்பிக்கூடாது. அதே போல் அப்பாக்கான வேஷ்டி இதெல்லாம் வந்து அந்த செக்ஷன் போயிருந்தோம். இந்த வாட்டி டிசைன்ஸ் எவ்வளோ நல்லாயிருக்கு தெரியுமாங்க. எப்போ பார்த்தாலும் ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே வரும். இந்த வாட்டி கோல்டு கலரில் ரொம்ப ட்ரெண்டிங்காக சூப்பராக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன். ஏன்னா குழந்தைங்க எல்லோரும் வளர்ந்தாச்சா, எந்த வித ஃபங்க்ஷனும் இல்லை. நம்ம புஜிக்குட்டியோட பர்த்டேக்கு அப்புறமா ஃபங்க்ஷன்ஸ் பெருசாக இல்லை. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. சிம்பிளாக தான் நாங்கள் பண்ண போகிறோம். எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் கிராண்டாக பண்ணலை. ஏன்னா ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனில் நாங்கள் ரொம்ப சூப்பர் செலிப்ரேஷனோடு பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது கோவிலில் நல்லா சூப்பராக பண்ணலாம், சிம்பிளாக நம்ம வரைக்கும் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணோங்க. ஏன்னா கல்யாணன்றது பெரிய டாஸ்க்குங்க. 100 பேரை கூப்பிட்டாலும் அதே வேலைகள் தான். இப்போ நாங்கள் 10 பேர் போய் பண்ணதும் அதே வேலைகள் தான் தோணுச்சு. பண்ணி முடிச்ச பிறகு தான் யோசிச்சுட்டு இருந்தோம், சிம்பிளாக பண்ணாலும் அதே வேலைகள் தானோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஷாப்பிங்லேருந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து வாங்கணும் இல்லைங்க. அவ்வளோ ப்ரிப்ரேஷனும் பக்காவாக பண்ணிட்டோம். அம்மா அது எல்லோ கலர் சாரின்றதுனால அப்பாவுக்கும் அந்த வேஷ்டி அந்த கோல்டு டைப்பில் எடுக்கலான்ட்டு பார்த்தோங்க. நல்ல ரேட்டில் பார்த்து எடுக்கலான்னா கேட்கவே மாட்டார். எங்களுக்கெலாம் வந்து இது எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோன்னு ஐடியா கொடுப்பாரு. அதுக்கெலாம் அமௌண்ட் யோசிக்க மாட்டார். நான் அவருக்கு எடுத்துக்கும் போது கூட எதுக்குமா இவ்வளோ காஸ்ட்லி, எதுக்குமா பட்டு வேஷ்டி அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்பென்ஸை வந்து எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அவருக்கு பண்ணிப்பார். அது எல்லா டேடிஸ்க்கும் உள்ள ஒரு ஃபீலிங்கான்னு தெரியல. நமக்கு எடுத்து கொடுக்கும்போது அவ்வளோ ஆசையாக எடுத்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு எடுத்துக்கும் போது மட்டும் ரொம்ப யோசிப்பாங்க, இதுக்கு நம்ம வேறு ஏதாவது வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி. நாங்கள் திட்டிகிட்டு தான் இருந்தோம், இல்லை இது உங்களுக்கு தான் வந்து 60th ஸ்பெஷல், ஸோ கண்டிப்பாக நாங்கள் எடுக்கிறதா நீங்கள் போடணுன்ற மாதிரி வற்புறுத்தி எடுக்க வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா எப்போவும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு யூஸ்வலாக அந்த உங்களுக்கு வேஷ்டி கலரில் வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ, ரொம்ப கிராண்டாக இருக்குமோன்ட்டு காம்பினேஷன்லாம் ரொம்ப அதிகமான கிராண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டார். வேண்டான்ட்டு சிம்பிளாக இருக்கட்டும், கொஞ்சம் லைட்டான கோல்டு இருந்தால் போதுன்ற மாதிரி அதுக்கு ஒத்துக்கிட்டார். சரி ஒரு வழியாக ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம். இன்னொரு சாரீ வந்து பர்பிள் கலர் அம்மாவோடது. ஏன்னா வந்து 2 பூஜை பண்ணுவாங்க திருக்கடையூரில். மார்னிங் ஒரு பூஜை கல்யாணம், நைட் ஒரு பூஜை பண்ணுவாங்க. ஸோ 2 இது இருக்கிறதுனால 2 ஈவெண்ட்ஸ்க்கும் நம்ம பிளான் பண்ணி எடுக்கணுன்றதுனால அதை ரொம்ப அழகாக நாங்கள் பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். 3 ஹவர்ஸ் எப்படி ஓடிச்சுன்னு தெரியலங்க. அவ்வளோ ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் பர்ஃபெக்டாக எல்லாமே எடுத்துட்டோம். நைட்டு போல் வீட்டுக்கு வந்து டயர்டாகிடுச்சுங்க. ரொம்ப ஒர்க்கு பிளானிங் பக்காவாக நான் எழுதி வச்சு ஒவ்வொரு விஷயம் நான் பண்ணிகிட்டே இருந்தேன்.
பட் நம்மளுக்கு லீவ் டைமில் கூட நம்மளுக்கு என்ன தான் நம்ம வந்து டயர்டாக இருந்தாலும் அந்த மார்னிங் டைம் எழுந்து அந்த 4:30 5 o'clock எழுந்து அந்த முழிப்பு கரெக்டாக வந்துடுது. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கான டே வந்து மார்னிங் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று வந்து அப்படியே டவுன் தான், ஃபுல்லு பேட்டரி டவுன். படுத்துட்டு போயிட்டு கிச்சனை கூட என்னென்னு கூட பார்க்கல, அப்படியே எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் ஊற வைக்கிறத மட்டும் எடுத்து நம்ம எப்போவுமே நான் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு ட்ரிங்க்கோ பாதாமோ அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்து வைக்க முடியல. ஆனால் ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் தயிர் போட்டு வச்சேன். பச்சை கஷாயம்ன்ட்டு இப்போது நிறைய இந்த லெக் பெயின் ப்ராப்ளம் இருக்குது, அந்த நீ பெயினுக்கு. ஸோ அதனால் அது வந்து ரெடி பண்ணி தயிர் கூட சேர்த்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கஷாயம் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இது ஒன்றும் இல்லைங்க, பேசிக்காக சொல்லப்போனால் தனியா, ஜீரகம், சோம்பு, ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணுறது. கண்டினியூவாக குடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, நான் சும்மா ஒன் டைம் குடித்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். தயிர் நல்லா கெட்டிமான தயிர் போட்டு வச்சாச்சு. அண்ட் பாதாமும் ஊற வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நைட்டை வந்த உடனே இந்த வேலைகளை பண்ணேன். பெருசாக நம்ம அரேஞ்ச்மெண்ட் வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ண முடியல, அப்படியே போட்டுட்டு போய் படுத்துட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துட்டு நமக்கு அது கிச்சனில் அந்த மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும்ல, க்ளீனாக இல்லை நம்மளுக்கு அப்படியே எடுத்து வைக்கணும் நம்ம தோணிட்டே இருக்கும். ஸோ அன்றைக்கான ஒர்க்குக்கான விஷயங்கள்லாம் அழகாக பிளான் பண்ணி எடுத்து வச்சேன். முக்கியமாக என்னென்னா, குழந்தைக்கு வந்து இன்றைக்கி சஷ்மந்துக்கு ட்ரிப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸோடு. ஸோ அவர் ஸ்பெஷலாக பாஸ்தாலாம் கேட்டிருக்காரு. அதனால் அந்த ப்ரிப்ரேஷனுக்காக எழுந்தேன். காலையில் சஷ்டி கவசமோ விஷ்ணு சஹஸ்ரநாமமோ ஏதாவது ஒன்று நான் போடுவேன். இப்போ ஒரு ஆர்டரில் போடலாம் அப்படின்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு பிள்ளையாருது, அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகருது, அப்படி ஒரு ஆர்டர்லாம் வரலாம் அப்படின்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். பார்ப்போம் எத்தனை நாளைக்கு பண்ணுறேன்ட்டு. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணேன்னா அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக நம்ம சில வீடியோஸ்லாம் வீட்டில் ப்ளே பண்ணும்போது அந்த சவுண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த கிளிப்பிங்ஸ் இமேஜஸ் எல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கலெக்ட் பண்ணி வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கேன். பார்ப்போம். டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அது அப்புறம் பண்ணணும். பட் என்ன நம்மளுக்கு வேலைகள் இருந்தாலும் நம்மளுக்கு எழுந்துட்டேன்னா இல்லைன்னா டயர்ட் தான், கம்முன்னு படுத்துவேன். முடியல தான். ஸோ பாடி நம்மளுக்கு சொல்லும் இன்றைக்கி வந்து முடியல, படுத்துற ஷர்மி அப்படின்னும் போது படுத்துற வேண்டியது. வாசப்படியாக இருக்கட்டும், அந்த இடத்துல என்ட்ரன்ஸுன்றதுனால ஸ்லிப்பர்ஸு வெளியில் யூஸ் பண்ணுறதுனால அதுக்குன்னு ஒரு தனி பக்கெட் குட்டியாக வாங்கி வச்சுட்டாங்க, துணி தனியாக. ஸோ வாசப்படி அந்த மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட க்ளீன் பண்ணுறதுக்குன்னு செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து எல்லா திங்ஸுமே ஒன்றா யூஸ் பண்ண பிடிக்காது. சில விஷயங்களுக்கு இப்படி தான்ன்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சு குழந்தைக்கு ப்ரிப்ரேஷன்றதுனால என்னை அறியாமலே ஒரு அலாரம் மாதிரி நான் ரெடி ஆகிடுவேங்க. அதுக்கே என் ஹஸ்பண்ட் கலாய்ப்பார். எனக்கு மீட்டிங்னா அதெல்லாம் ரெடி பண்ண மாட்டேன், ஆனால் அவனுக்குன்னா இவ்வளோ பக்கவாக பண்ணுற, பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுப்பேன்ட்டு கலாய்ச்சிட்டு இருப்பார், பொசசிவாக சொல்லிட்டு இருப்பார். என்ன தான் இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஏமாற்றுவோம். குழந்தைங்கிற போது நான் ரொம்ப பொறுப்பாகிடுவேன், இதுதான் உண்மை. ஸோ அவருக்கு வந்து இன்றைக்கி மீட்டிங்ன்றதுனால அவருக்கு லஞ்சு இல்லைன்ட்டார். லஞ்சு எப்போ அவருக்கு இல்லைனாலும் நாங்கள் ஜாலியாக ரெடி ஆகிடுவோம். நூடுல்ஸ், பாஸ்தா அப்படின்ட்டு பசங்க லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவர் வந்து பாஸ்தா கேட்டுட்டு இருந்தார் பெரியவர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க உங்கள் பாஸ்தாவை அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் நிறைய பண்ணணுன்றதுனால ஈஸியாக போயிடுச்சு. கொஞ்சம் வீடையும் க்ளீன் பண்ணிடலாம், கிச்சன் ஏற்கனவே போட்டு அப்படி இருக்குது. ஸோ கோலம் போட்டு நம்ம யூஷுவல் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஒரே நாள் எடுத்த வீடியோஸ் கிடையாது, 1-2-3 நாள் இது வந்து கண்டினியூட்டி. இப்போ அன்றைக்கி போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி காலையில் இது முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் பிளான் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஒன்று எடுக்கணும். அண்ட் ப்ளவுஸ் ஒன்று, அந்த ஆரி ஒர்க்கெலாம் கொஞ்சம் பாரிஸ்க்கு போகணும். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் இருக்குன்றதுனால இன்றைக்கி ஏற்ற மாதிரி குக்கிங்கு எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டேன். எப்படியும் குழந்தை அவன் பெரியவன் வந்து இருக்க மாட்டார், சின்னவரை மட்டும் அம்மா வீட்டில் அங்கே விட்டுட்டு அப்பா கிட்ட நானும் அம்மாவும் ஷாப்பிங் கிளம்பலான்ட்டு ரெடி ஆகிட்டுருக்கோம். ஸோ குக்கிங்க்கான ஒர்க் இன்றைக்கி பெருசாக இருக்காது. பட் வாட் எவர் எழுந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு பேசிக்கான விஷயங்கள்லாம் பண்ணி தானே ஆகணும். ஸோ அந்த ஒர்க்கெலாம் நம்ம அப்படியே பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். அண்ட் இந்த கோலம் கிளிப்பிங்ஸ் வந்து நிறைய பேர் பிடிச்சிருக்குக்கா, இந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சிம்பிளான கோலங்கனால எவ்வளோ பெரிய கோலம் போடுவேன். இப்போ ரொம்ப இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு கோலத்தை சுருக்கிட்டேன். சரி, இருக்கும்போது என்ன இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணுன்ற மாதிரி சின்ன கோலமாக நான் ரங்கோலியில் போட்டிருக்கேன். இந்த கோலம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வாட்டி வந்து ப்ளூ கலர் ஹார்ட்டின்னு கொடுங்க, பார்ப்போம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்ட்டு பார்ப்போம். ஸோ கிச்சன் வந்து நைட்டு போட்டபடி இருந்ததுனால எனக்கு அதை க்ளீன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணது ஒரு தனி திருப்தி. ஒரு வாட்டி ஃபுல்லாக அந்த மேடமெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒன்று குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து எப்போவுமே மார்னிங் அந்த 3 to 4 liters வந்து ஜீரக வாட்டர் வந்து போட்டு வச்சுப்பேன். ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம பிடிச்சி வச்சுருப்பேன் தூக்கில். பட் நைட்டு ஒன்றும் பண்ண முடியல, அதனால் ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக டேப்லேருந்தே பிடிச்சிட்ட ஃபில்டர்லேருந்து ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் நிறைய ஹெர்பல் வாட்டர்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இனிமேல் எமர்ஜென்சி டைமில் ஜஸ்ட்டு காலையில் எழுந்தோடனே ஜீரகம் வாட்டர் ஃபுல் டே குடிக்கணுன்றது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹெல்த் வைஸாக இருக்கட்டும், நமக்கு வந்து அந்த ஒரு ஜீரணமாக இருக்கட்டும், நிறைய விஷயத்துக்கு வந்து அது உதவுதுங்க. வெயிட் லாஸ், இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து அதை சொல்லலாம். பட் எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு எப்போவுமே இது கொடுத்துட்டே இருக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன்.
பார்ப்போம் அது எத்தனை நாளைக்கு இதை ஃபாலோ பண்ண முடியும்ன்ட்டு. ப்ளஸ் வந்து நிறைய ஹெர்பல் வாட்டர் ப்ளஸ் இந்த மண்பானையில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கணும்லாம் ஆசைலாம் இருக்குது. சம்மர் டைமாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்தோன்னே ஆசை இருக்குது. பட் இப்போ இந்த வேலைகள்லாம் முடியட்டும், அப்புறமா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி தான் யோசிச்சிருக்கேன். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக விடியுதுன்னே தெரியலங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:10 தான் ஆகுது. அதுக்குள்ளேயே உங்களுக்கு வெளிச்சம் அவ்வளோ சூப்பராக அடிக்குது. 5:30க்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா 6:30 மணி 7 மணி மாதிரி இருக்குது. ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:30 மணி ஆனால் கூட அந்த இருட்டாகவே ஆக மாட்டேங்குது, வெளிச்சமாக இருக்குது. ஸோ இந்த கிளைமேட் அப்படியே இல்லை நான் இப்போ அதெல்லாம் கவனிக்கிறேன்னா தெரியல. அண்ட் இந்த பக்கம் பாஸ்தா வந்து குக் பண்ணணும் இல்லைங்க. ஸோ இந்த பாஸ்தா பிராண்டில் கொஞ்சம் இந்த வீட் போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம நம்பி வாங்குகிறோம். வாட் எவர் என்றைக்கோ ஒரு நாள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது தப்பு கிடையாது. ஸோ வீட்டில் வந்து செய்கிறது அதை விட பெஸ்ட்டு. நம்ம கடையில் வாங்கி அந்த ஃப்ரீஸ்டாக இருக்கிற பொருள்லாம் யூஸ் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்லேயே மசாலாவோ இல்லை ஒயிட் சீஸ் பாஸ்தாவோ ஏதாவது ஒன்று சாப்பிட்லாம். எனக்கும் என் சஷ்வந்துக்கும் ஒயிட் சீஸ் பாஸ்தா இந்த மாதிரி எல்லாமே டேஸ்ட் பண்ணுவோம். என் ஹஸ்பண்டுக்கும் சின்ன குட்டிக்கும் அதெல்லாம் பிடிக்காது. அவர் வந்து பார்க்க என்ன மாதிரி இருப்பான் சின்னவன். பட் முழுக்க முழுக்க என் ஹஸ்பண்டோட கேரக்டர் தான், அந்த பேச்சு, அந்த தெளிவு, இது எல்லாமே. பட் பெரியவரும் நானும் வந்து கேரக்டர் வைஸில் ஒன்றா இருப்போம். ஸோ அந்த சாஃப்டாக அந்த நேச்சர் இது எல்லாமே. ஆனால் பார்க்க வந்து அவங்க டேடி மாதிரி இருப்பான். ஸோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் என் குழந்தைங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி இருக்காங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஷார்ட்ஸ் வீடியோ லஞ்ச் பாக்ஸ் போடும்போது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ரெசிபி போடுங்க அக்கான்ட்டு. கண்டிப்பாக வந்து இதில் பெரிய ரெசிபீஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. யூஸ்வலாக நம்ம பண்ணுற கிச்சடி டைப்பு தான். கரம் மசாலா, மிளகாய் தூள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த இட்டாலி டைப்பில் நம்ம எதுவும் செய்ய போகிறது கிடையாது. எண்ணெய் கூட நார்மலாக நம்ம கடலை எண்ணெய் தான். ஸோ உங்களுக்கு உப்புமா நம்ம அந்த கிச்சடி பண்ணுறோம் பாருங்க, அதே மெத்தடாக. பட் வெஜிடபிள்ஸ் நிறைய போடுவாங்க. அதை வந்து குழந்தைங்களுக்குன்ட்டு ஸ்பெஷலாக பண்ணுறதுனால நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கணுன்ட்டு பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் சாட்டே பண்ணாலே நல்லா உங்களுக்கு குக் ஆகிடும், இந்த கேப்சிகம், கேரட் எல்லாம். பட் இந்த கார்ன்லாம் கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ அதனால் அதெல்லாம் நல்லா உங்களுக்கு குக்கார விஷயம்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் கலருதுன்ற மாதிரி கடன்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு டைமிங் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இது கடகடன்னு ரெடி பண்ணணும். ஒரு குக்கர் முழுக்க பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறைய எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுக்கணும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த மேடை மேலே இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சின்ன கிச்சனில் எப்படிக்கா அவ்வளோ மேனேஜ் பண்ணுறீங்கன்ட்டு. இப்போ இந்த பக்கம் வந்து பாஸ்தா ரெடி ஆகிட்டு இருக்கா, டக்குன்னு க்ளீன் பண்ணுற வேலையை பண்ணிவிடுவேன். இது வந்து நம்ம அப்புறம் பண்ணலாம், ஃபுல்லாக குக்கிங் முடிச்சிடலாம் அப்படி நம்ம யோசித்தாலே குக்கிங் முடித்த உடனே டயர்டாகிடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாமான்ற மாதிரிடும். திரும்ப 1 ஹவர் வேலையை சேர்ந்து போயிடும். ஸோ கையோட இப்போ கார்னர்லாம் அந்த தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணோமா, டக்குன்னு அதெல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டோமா, க்ளீன் பண்ணோமா அப்படின்ட்டு ஒரு வைண்ட் அப் தான். அந்தந்த பொருள் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம் குக்கிங் டைமில். டக்குன்னு எடுத்து அந்த இடத்துல திரும்ப வச்சுட்டாலே கிச்சனோட கவுண்டர் டாப் ரொம்ப உங்களுக்கு க்ளீனாக தெரியும். லாஸ்ட் அந்த 4:30 AM vlogல தான் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க வேலைகள் எவ்வளோ அழகாக பண்ணுறீங்க, க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு. எல்லா டேஸும் இப்படி இருக்காதுங்க. நைட் ப்ரிப்ரேஷன் நம்மளுக்கு வந்து டயர்டாகி விட்டோம்னா இப்படி தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நமக்கு டபுள் ஒர்க்காக தான் தெரியும். நைட்டே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்னா நெக்ஸ்ட் டே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். முடியல தான், அது கரெக்டு. பட் அதுக்குன்ட்டு இன்றைக்கும் விட்டுறக்கூடாது. அப்போ என்ன ஆகிடும், டபுள் ஒர்க்காக இன்னும் ட்ரிபிள் ஒர்க் ஆகிடும். ஸோ அப்பப்போ ஒர்க்கு கிச்சனை முக்கியமாக நீங்கள் பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டாலே பெருமூச்சு விட்டுடலாங்க. நம்மளுக்கு அடுத்த வேலைகள் செய்கிறதுக்கு மூளையே எனக்கு அப்போ தான் ஓடும். உங்களுக்குலாம் எப்படின்னு சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோசை, ஒருத்தருக்கு வந்து சக்கரை போட்டு வேணும், ஒருத்தருக்கு பொடி போட்டு வேணும், நாடு சக்கரை போட்டு ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். இதுலேயே தெரியும் அவங்க 2 பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பானுங்க. சஷ்வந்துக்கு வந்து பாஸ்தா லஞ்சுன்றதுனால காலையிலே தோசை கண்டிப்பாக சாப்பிட சொல்லியிருந்தேன். ஏன்னா 2 வேலையும் அதுவும் சாப்பிட்டா நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ 1 டைம் எடுத்துக்கோ அப்படின்றதுனால. ஸோ அவருக்கு அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே பிளான் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. அண்ட் அந்த பாக்ஸஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸில் கொடுத்துருங்கன்னு பிளான் பண்ணி சொல்லிட்டாரு. நான் பெரிய பாக்ஸாக கொடுக்குறேன்னு இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி அவங்க ஷேர் பண்ணிப்பாங்கன்னா ஆளுக்கு ஒரு கப்புன்ற மாதிரி அப்படி எடுத்துப்போம் அப்படின்ட்டு பக்காவாக ஐடியா பண்ணி சொன்னாங்க. பட் என் வீட்டில் இவன் எப்படின்னா சஷ்வந்தாவது ஓரளவுக்கு சாப்பிட்ருவார். சின்னவர் இருக்கார் பாருங்க, தான பிரபு, அப்படியே வந்து கர்ணனாக பிறக்க வேண்டியது அவர். அவன் கேரக்டர் வைஸும் அப்படி தான், கோவமும் வரும் குணமும் இருக்குன்ற மாதிரி தான். ஆனால் ரொம்ப அழகாக வந்து ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் பண்ணுவார். சாப்பாடு விஷயம் வந்துட்டா எல்லாருக்கும் கொடுப்பாரு, சாப்பிடுங்கன்ட்டு. பிக்கப் பண்ணும்போது குழந்தைங்களாம் சொல்லுவாங்க, ஆண்டி உங்கள் சாப்பாடு சூப்பராக இருக்குது சாப்பிட்டேன் அப்படின்ட்டு. எப்படா அவங்க சாப்பிட்டாங்கன்னா நான் தான் கொடுத்துட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்லுவார். சரி நீ சாப்பிட்டியானா, இல்லை அவங்க சாப்பாடு அவங்க சாப்பிட்டாங்க, ஏன் சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்வாரு. ஐயோ இது என்ன எங்கே போய் சொல்ல, இந்த பசங்களை என்ன தான் பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கும். திரும்ப வந்து நான் சாப்பாடு வேறு கொடுத்து கம்பல் பண்ணி ஊட்டி திரும்ப நான் ஃபில் பண்ணாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அட்லீஸ்ட் சத்துமாவது குடிடா
அப்போ தானே ஒரு சந்தோஷன்ற மாதிரி. இன்றைக்கி அவங்க அப்பாவுக்கு வந்து மீட்டிங் லஞ்ச் கட்டுற வேலை இல்லைன்றதுனால சத்துமாவுக்கும் லீவ் விட்டாச்சு. எப்படிலாம் எஸ்கேப் ஆக முடியுமோ ஆகிடுவாங்க. சரி போங்கடா எப்பா, என்னால் முடியல, இன்றைக்கி நிறைய வேலைகள் இருக்குது, கடைக்கு போகணும், ரவுண்ட் அடிக்கணுன்றதுனால என்ன முடியுமோ சிம்பிளாக இருந்தால் ஓகேடா சாமின்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட பேசிகிட்டே பாருங்கள், கடை கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். எல்லா பாத்திரங்களையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு, பாத்திரம் 3 ட்ரிப்பு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மட் பாட்டில் இருக்கிறது டிஷ்வாஷரில் போட முடியாது, ஸோ கையோடு கழுவி வச்சிடலான்ற மாதிரி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அது முடிச்சிட்ட பிறகு தான் நம்மளுக்கு வெளியே கிளம்புறதுக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியே இருக்கும். அண்டு எப்போவுமே போல் ஒரு விஷயத்துக்கும் நான் பிளான் பண்ணி போவேன் இல்லைங்க. இன்றைக்கி வந்து சவுக்கார்பேட் போகணுன்ட்டு பிளான் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அப்பா கூட போயிட்டு குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் ஷாப்பிங் கொஞ்சம் பண்ணணுன்ட்டு யோசித்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து டி நகரில் இருக்க ஜெயச்சந்திரன் ஷோரூம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு வ்ளாகில், இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு. ஸோ குட்டீஸ் ஒரு ட்ரெஸ்லாம் நான் ரிவீல் பண்ணலை. ஸோ அது என்ன வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு கல்யாண வீடியோவில் பாருங்கள், நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. ஏன்னா நார்மலாக அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து போடுறது தான். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்றதுனால தான் உங்களுக்கு நான் அப்புறமா சொல்லலான்ட்டு. அண்ட் லஞ்சு அம்மா வீட்டில் முடிச்சுட்டேன். எங்கள் தெய்வம் சமைச்செல்லாம் வச்சுருக்கோம் கரெக்டாக. சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோடு கிளம்பு சவுக்கரப்பேட் கிளம்பு அப்படின்ட்டு அம்மாவை கஷ்டப்பட்டு தள்ளி ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஒர்க்கு இதெல்லாம் வேண்டாம், சிம்பிளாக தைச்சிக்கலாம் நாங்கள். இது வந்து ஒரு பெரிய கல்யாணம், பெரிய விஷயம், கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணணுன்ட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை கூட்டிகிட்டு போனேன். முன்னாடியே கொடுத்துருந்தா உங்களுக்கு ரெடிமேட் பண்ணி பக்காவாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து டைம் இல்லாததுனால ஆல்ரெடி வந்து இந்த கடையில் ரொம்ப அழகாக உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, எஸ் இது சவுக்கரப்பேட்டில் இருக்க 1%. தங்கச்சியோட கல்யாண ஷாப்பிங் வீடியோலாம் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். அதோடு இப்போ தான் நாங்கள் அவர்கிட்ட போகிறோம். உள்ளே போன உடனே கரெக்டாக வெல்கம் பண்ணாங்க. அதுவே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது, நம்மளுக்கு இவ்வளோ ஞாபகம் வச்சுருக்காங்கன்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து என் வீடியோஸ் பார்த்துட்டு வந்து வாங்கினவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். மோர் தென் 5 இயர்ஸ் மேலே இருக்கும் தங்கச்சி கல்யாணம் ஆகி. அப்போ போனதோட இப்போ தான் போகிறேங்க. நானும் பெருசாக ஆரி ஒர்க் இதெல்லாம் எதுவுமே நம்ம வாங்கினதே கிடையாது. ஸோ பர்ஃபெக்டாக அங்கே போனோம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த அம்மாவோட ப்ளவுஸுக்கு தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தோம், எந்த கலர் போடுறது, ஸோ கான்ட்ராஸ்ட்டாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு ப்ளவுஸ் திங்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு. ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. எல்லோ யூஸ்வலாக பார்க்குறத விட இது ஒரு டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது. யாருக்கெல்லாம் அது பிடிச்சிருக்குன்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அம்மா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது மாதிரி கட்டினதே இல்லைனாங்க. பட் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக தான் நீங்கள் கட்டணுன்ட்டு ஃபோர்ஸ் பண்ணி கட்ட வச்சுருந்தோம். ஸோ நல்லா இருக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அம்மா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க, ஸோ அவங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்டு சவுக்கர்பேட் போயிட்டு எதிர்க்கவே அந்த 1% எதிர்க்கவே இருக்க பானிபூரியில் அவ்வளோ நல்லாயிருக்கும், சாப்பிடாம வரவே முடியாது. ஸோ சூப்பராக சாப்பிட்டுட்டு பெரிய டயர்டோடு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. கிளிப்பிங்ஸ்லாம் நான் பெருசாக எதுவுமே எடுக்கல. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு டிப்ஸோடு இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளூ கலர் ஹார்டின் கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ டேடியோட 60th ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டாக உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறேன். அடுத்த பார்ட்டில் என்னென்ன பண்ணேன்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டென்ட் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.